நானும் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து எங்கெங்கே போய் மனு கொடுத்தேன், யாரும் ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க. நானும் ஒரு நடைக்கு 4 நடந்து வேகாத வெயில் இந்த கையை தூக்கிட்டு போய் கொடுப்பேன். வரம்பாங்க, திருப்பி வரமாட்டாங்க. இந்த வீட்டை யாருமே தண்ணியில் கிடக்கா மலையில் கிடக்கான்னு பார்க்கறதுக்கு நாதி இல்லை. நானும் 10 வருஷமா அந்த ஊருக்குள்ளே இருந்து எங்கள் அப்பாவும் இறந்து போனது பாட்டு நான் இங்கே தான் இருக்கிறேன். இந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருக்க இடம் இல்லை, இருக்க இடம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இதுக்கு பஞ்சாயத்து போட்டு போய் சொல்லுவேன். சிச்சே போப்பா பார்ப்போம் அப்படிம்பாங்க. அதோட வரமாட்டாங்க. மனு கொடுத்து இந்த கையை பாருங்க சார், என்னால் பொழைக்க முடியலன்னு சொன்னேன். ஏன்பா பார்க்கறது இல்லையா? இந்த பார்க்குறான் பாரு ஈவா, திரும்பி பார்க்க மாட்டார், வரமாட்டார். இந்த போகிறேன் சார், போய் பார்க்குறேன் சார் பாரு, திரும்பி இந்த தெரு பக்கமே வரமாட்டார். அவருக்கு வேண்டியது காசு. அந்த அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை. நானே பிச்சை எடுத்து திங்கிறேன். அந்த அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லைப்பா. ஈவோ கிட்ட 10,000 கொடுத்து 5,000 கொடுத்து நான் வீட்டை ரெடி பண்ணுறதுக்கு என்கிட்ட அவ்வளோ தூரத்துக்கு வசதி இல்லை. என் முள்ளையெல்லாம் ஆளாகல சம்பாதிக்கிறதுக்கு. ஏதோ இந்த தம்பி வந்தாங்க, நான் கண்ணி விட்டு அழுதேன். என் குறைவுகளை சொன்னான். அவங்க நான் உனக்கு செஞ்சு தரேம்மா, என் அம்மா கண்ணு கலங்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களாம் பார்த்து ஏதோ எனக்கு இந்த வீட்டை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோடி கும்பிட்டு நான் கொடுப்பேன்.